ஸ்ரீனிவாச ஐயங்காருடைய குமாரர் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் ஐயங்கார் சொல்வார்கள். அவரை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து சுந்தரகாண்ட பாராயணம், சுதர்சனம், இதே தான் அவருடைய உயிர் மூச்சு, உயிர் நாடி. இது அவருக்காக பண்ணதில்லை. அவர் ஒவ்வொரு ஊருக்கும் போய் ஹைதராபாத், தெலுங்கானா, ஆந்திரா, சென்னை எல்லா ஊரையும் போய் நிறைய பாராயணங்கள் எத்தனையோ சேவிச்சிருக்காரு, பண்ணியிருக்கார். அதை வந்து கணக்கு பார்க்க முடியாது. அதே போல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், போன வருஷம் நம்ம வந்து இங்கே வந்து சுதர்சன ஹோமம் பண்ணியிருக்கோம். ஸ்ரீமன் நாராயண குடியேறக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வரன் ஐயங்கார், வடக வெங்கடேஸ்வரன் ஐயங்கார்னு போன வருஷம் வந்து நமக்கு வந்து அவர் வந்து 1008 ஹோமம் பண்ணியிருக்கார். பெரிய மகான். அவர் வந்து பெரிய ஹோமம் பண்ணியிருக்கார். அவருடைய சொந்த தம்பி தான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் ஐயங்கார். இவன் அப்பா இந்த வடகரையில் வந்து பெரிய வேத பாராயணம்லாம் பண்ணியிருந்தார். வேத பாடசாலை நடத்திட்டு இருந்தார். அதே மாதிரி குழந்தைகள் அவா எல்லாருமே வந்து வேத விற்பனர்கள். இவர் சம்ஸ்கிருதத்தில் குழந்தை வாய்ந்த ராமகிருஷ்ணன் சுவாமி. அவருடைய ஒரு இதில் வந்து இங்கிலிருந்து சுந்தரகாண்ட பாராயணமும் 5 நாளைக்கு, சுதர்சன பாராயணமும் லோக க்ஷேமத்துக்காக எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், நினைக்கக்கூடிய காரியங்களை பற்றி வெற்றிகளை விஜயமாக முடியும்னு சொல்லிட்டு ஆண்டாள் நடனமாக நடத்த முடியுது. அதே போல் ராமேஸ்வர பகவானை பார்க்க முடியுது. இந்த உலகத்துக்கே ஆச்சாரியான பகவத் ராமானுஜரையும் மனவாளமானதையும் பார்க்க முடியுது. இப்போ ஆரம்பிக்கப்படும் இந்த ஒரு நல்ல சங்கத்தில் எல்லாரும் கலந்து இதை பயன்பெற பெருமாய் கேட்கணும்.